2023 நம்ம ரணில் விக்ரமசிங்கரை நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும். அவர் இலங்கையை விலை குறைத்து கூட்டின்னு போனாலும் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு அவர் கொண்டு போய் கொண்டு இருந்தார். அக்காலத்திலே 2022 வரை நம்ம கோட்டாப்பை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது அவர் விலையை கூட்டி கொண்டு போனதுதான் அந்த பேச்சுக்களையும் ஏற்படுத்தி கொண்டமையும். பாகிஸ்தான் பாராட்ட வேண்டும். இஸ்ரேலை எதிர்த்து அதுக்கு எதிர்ப்பான பொருட்களை அது கொண்டு வந்து இருக்கிறமைக்காக வேண்டி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அனுரகுமாருக்கு உயிர் ஆபத்து இருக்கிறது. அவர் இது காரணம் 2024 அவர் செய்த அந்த காரியங்கள். ரணில் அவர்கள் செய்த சில விஷயங்கள் சரியாக இருந்தால் ஒன்றொன்று விஷயம் பிள்ளை இருந்ததும் அதில் செழிப்பிலை திருத்தி கொடுத்தாரு நம்ம ஜனாதிபதி அனுரகுமார. பலஸ்தீன் மக்கள் அரபு நாடுகளை எதிர்க்க முடியாமல் பின்வாங்கிய இஸ்ரேல் இராணுவம் துரோகி. இக்கருத்து இந்தியா ஸ்ரீலங்கா ஏன் இந்தியா ஸ்ரீலங்காவை துரோகினார்னு சொல்லுது அது தெரியுமா? அது இந்தியாவில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்களா, ஸ்ரீலங்காலேருந்து இந்தியா குடி போன மக்கள் சொல்கிறாங்களான்னு இதுவரை நான் அப்செட் பண்ணலை. அதை பார்த்தாலாம் இது தெளிவாக விளங்கும். ஏன்னா ஒளிப்பட இது வந்து ஸ்ரீலங்கா உள்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கும் போது அந்த டைமில் சிங்களவற்றை இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி அரவாசி தமிழர்கள் இந்தியாவில் குடியேறினார்கள். அந்த மக்கள் கூட சொல்ல நல்லாவே வாய்ப்புகள் இருக்குது. 3 வீடியோவில் சொல்லிப்பேன். அனுரகுமார் இலங்கையில் வந்து மீன் பிடிக்க எந்த ஒரு இதுவும் இன்னொரு நாட்டை அனுமதிக்கவில்லை. அப்படி பிடிக்கிறவர்களை கைது செய்வதாக இது கூறுகின்ற கோரிக்கை. அவர் பிறந்த வீட்டை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ சின்னதாக ஒரு குடிசை கட்டியிருக்கிறாண்டு. கடல் ஓர பிரதேசங்களை வெளிநாட்டில் போதைப் பொருள் கடப்பது அதுக்கு வெளிநாட்டில் இருக்கும் ஜனாதிபதிகள் என்ன முடிவு எடுக்க போகிறார்? ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், இந்தியா 3க்கு நான் 1, 2, 3 போட்டு வச்சுப்பேன். இது எதுக்காக கவுண்ட் பண்ணி வச்சிங்கன்னு நீங்களுக்கு சந்தித்து இருப்பீங்களவா அதை அவங்களுக்கு கவுண்ட் பண்ணி ஒரு காரணமாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது இன்னொரு வீடியோவில் இந்த வீடியோவில் இல்லை. இந்த முக்கியமான இதுகளை பற்றியா நான் கழிக்க வந்துடுறேன். அடுத்து என்ன கழிக்க போகணும் சின்ன சின்ன லைன்களை அதை விட்டு போவேன். இதில் இலங்கையை பற்றி ரொம்ப விஷயங்களை மட்டும் நான் கதைக்க வந்தவா இலங்கையோட வேறு என்ன விஷயம் கதைக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன லைன்கள் விட்டுட்டு போவேன். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 2024 25 கருப்பது ஈஸியாக இந்த டிசம்பரோட முடிய போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் எழுத்தை பிடிப்பதற்காக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிர்ப்பாக யுத்தம் செஞ்சிருக்கும் போகிறாங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா 2 நாடுகளுமே கை கொடுத்தமை. இதோட நம்ம சீனாவும் கை கொடுத்து இந்தியாவை 4 பக்கம் அடிக்க தொடங்கினமை. அந்த டைமில் இந்தியா பல நாடுகள் உதவி கேட்கும் போது ரஷ்யா அங்கே நின்று இந்தியாவுக்கு ஆர்வம் நின்றது. ரஷ்யாவுக்கு இந்தியா ஆர்வம் நின்றனால் இந்தியாவுக்கு கை வைக்கலாமல் இருந்தமை நம்ம அமெரிக்காவுக்கு. அடுத்த ரஷ்யா இந்தியா நட்பு வளர்ச்சி அதிகமும் இருந்தது. அவங்க பிரிக்கவே முடியாது என்று தெரிந்த பின்பு இந்தியாவை எதிர்க்க முடியாது என்று அமெரிக்காவுக்கும் தெரிந்த பின்பு இதுக்கு பின்பு நடந்தது. காலப்போக்கில் இங்கிலாந்து, அமெரிக்கா 2 நாடுகளுமே இந்தியாவில் நட்பு கொடுத்தமை. இதுக்கு பின்பு ரஷ்யாவில் இந்தியாவில் நட்பை பிரிக்க அமெரிக்கா, இங்கிலாந்து ஒவ்வொரு முயற்சிகள் செஞ்சு அந்த முயற்சி தோல்வியாக அழிஞ்சமை. அதுக்கு பின்னால் அமெரிக்காவில் இருக்கும் அந்த இதில் அவங்க ரஷ்யாவை உள்ளுக்கு வைக்கிறதுனால ரஷ்யா பொது இது குரூப் இது செஞ்சு அதில் இந்தியா, சீனா போன்ற நாடுகள் உள்ள அழிந்தமை. பிரிக்ஸ்ன்னு சொல்கிற பேரை அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட 25 நாட்டுக்கிட்ட பிரிக்ஸ்ன்னு சொல்கிற அமைப்பில் அவங்க சேர்ந்துருக்கிறாங்க. இலங்கையில் வந்து இந்த கொல்லப்பட்ட இந்த பையன் வந்து மிச்சனால் போயிருந்தாலும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னால் காணப்போன இந்த பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்கணும் என்றால்
மிச்சம் போல புதிதாக ஒரு கிழமைக்கு இந்த பையனை காணவில்லை. அதுக்கு நாம் நியாயம் கிடைக்கணும் சொல்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் பாட்டாக உங்களுக்கு திருப்பி போடுறேன். செய்தியில் எல்லாத்தையும் விரிவாக சொல்ல முடியாதுன்னா விரிவு செய்தின்னு சொல்கிற பேரில் உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் விரிவாக சொல்லியிருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்